எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை தொடங்குவது வழக்கம். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். ஆனால் சிக்கல் எது தெரியுமா? துயரம் எது தெரியுமா? நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் இதோ நம்மை வந்து சேர்கின்ற அந்த வினாடியில யாராவது நம்ம பக்கத்துல பேசி நம்மளை எழுப்புவாங்க. நாமளும் எழுந்து நடப்போம். அவங்க போய்கிட்டே இருக்கும்போது அந்த சொல் வந்துட்டு போயிரும். நல்லவற்றை, அறத்தை, ஒழுக்கத்தை, அறிவை அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் அந்த குழந்தைகள் தன்னை நிரூபித்து காட்ட மாட்டார்கள். அவர்களுக்கு முன்னால் வாழ்க்கை சில சவால்களை வீசுகின்ற பொழுது அதை அவர்கள் சந்திப்பதற்காக நீங்கள் சொல்லிக் கொடுத்த அறமும் ஒழுக்கமும் நல்ல விஷயங்களும் அந்த குழந்தைகளுக்கு பயன்படும். எங்க அம்மா இன்னைக்கும் எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னால நான் அப்படி இருக்கிறேன் போல இருக்கு, அறிவுரைக்கு தகுதியானவளாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு முன்னால் வாழ்க்கை சில சவால்களை வீசுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்காக என் தாயின் வார்த்தைகளை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இதோ உங்கள் முன்னால் நிற்கிறேன். பெரிய ரகசியம் சொல்லவா? வருஷமா தான் தொடர்ந்து என் பேச்சை நீங்கள் யூடியூப்ல பாக்குறீங்க. ஆனால் மிகப்பெரிய ஆழமான ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். 3 ஆண்டுகளில் நான் உங்களுக்கு முன்னால் வந்து இந்த புகழை பெறவில்லை. உங்கள் வரைக்கும் வருவதற்கான அந்த முதல் ஆண்டை தொடுவதற்கு 27 ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன். 27 ஆண்டுகள் நான் உழைத்ததற்கு பிறகுதான் உங்கள் கையில் இருக்க செல்போனில் வந்தேன். அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் தொடர்ந்து பார்த்து இவள் பேச்சை கேட்கலாம் என்கின்ற முடிவிற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் அந்த முடிவை ஏற்படுத்துவதற்கு என் வாழ்க்கையில் நான் 30 ஆண்டுகளை செலவழித்திருக்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி என்பது உடனடியாக கிடைத்து விடாது. அதற்கு என்று உழைப்பு வேண்டும். அதற்கு என்று சில திட்டங்கள் வேண்டும். என் கொள்கை அப்படிதான். இந்த நிர்வாகத்துக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு போறேன். இனிமேல் யாரெல்லாம் பாராட்டணும் தெரியுமா? நாட் ஒன்லி டாப்பர்ஸ். நம்ம கிளாஸ் ரூம்லயே இருக்கோம், ஒரு 2-3 இருக்கும். இப்போ நாளையில இருந்து ஸ்கூலுக்கு வராது, இந்த இப்ப ஏதாவது வச்சா ஃபெயில் ஆயிரும், இது தேராது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஒண்ணு பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தான் 55-60 வாங்கினாலும் பரவாயில்ல, அதை கூப்பிட்டு பாராட்டு. ஏனென்றால் டாப்பர்ஸை பாராட்டி பாராட்டி அடுத்தவங்களுக்கு மன உளைச்சலை தந்தது போதும். கைத்தட்டுறது எல்லாம் பாதிக்கப்பட்டது.